மச்சான் செம்ம காமெடிடா. என்னால சிரிப்பு அடக்கவே முடியலடா. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சு போச்சுடா. ஏன்டா இவ்வளவு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஓனர என்னன்னு கேட்டா நீயே சிரிப்பையா? அப்படி என்னடா நடந்துச்சு? யோ ஓனர, காந்த கண்ணாடிக்கு ஒரு கதை சொன்னா அதை கேட்டு தான் சிரிச்சிட்டு இருக்கோம். என்ன கதைடா? மாட்டை பத்தி தான் ஒரு காமெடி. மாட்டை பத்தியா? அப்படி என்ன காமெடிடா? ஏம்மா காந்த கண்ணாடிக்கு என்னன்னு சொல்லிடி, நானும் சிரிக்கிறேன். அது ஒண்ணு இல்ல ஓனர, மாடுலாம் சேர்ந்து ஒரு நாள் கடவுள் கிட்ட போய் மனு கொடுத்துச்சான். என்ன மனுடி கொடுத்துச்சு? மனுஷங்களாம் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறானோ, டெய்லி மாட்டு வண்டியை இழுக்க சொல்றானோ, சேத்துல இறங்கி உழவு ஓட்ட சொல்றானோ, ஜல்லிக்கட்டுங்கிற பேர்ல எங்களை ஓட விடுறானோ, எங்களால முடியல கடவுளே, உடம்புலாம் வலிக்குது, நாங்க மட்டும் ஏன் இந்த பூமியில கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நீங்க தான் சொல்லணும் கடவுளேன்னு மனு கொடுத்துச்சான். அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்ன, கடவுளும் வாங்கி படிச்சு பார்த்துட்டு சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் நேர்ல வந்து பாக்குறேன்னு சொன்னாராம். கடவுள் வந்தாரா இல்லையா? அத கடவுள் மறந்தே போயிட்டாராம். ஐயோ. அப்புறம் ஒரு நாள் கடவுளுக்கு நினைப்பு வந்து சரி இந்த மாடுலாம் மனு கொடுத்துச்சே, போய் என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு பூமிக்கு வந்தாராம். அன்னைக்குன்னு பார்த்து மாட்டு பொங்கலாம். எல்லா வீட்லயும் மாட்டை குளிப்பாட்டி மாலை போட்டு பொங்கல் வச்சு சாமி மாதிரி கும்பிட்டாங்களாம். இத பார்த்த கடவுளுக்கு மாட்டு மேல கோபம் வந்துச்சான். ஏண்டா மாடுகளா, மனுஷங்க உங்களை கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க, நீங்க அவங்களையே குறை சொல்றீங்களா? என்கிட்ட பொய் சொன்ன நீங்க இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மனுஷங்களுக்கு உழவு ஓட்டி தான் சாப்பிடணும்னு சாபம் விட்டாராம். பாத்தியா, மாடு தாவாயால தானே வாங்கி கட்டிச்சியா? அதுக்கு போய் நீங்களாம் குளிப்பாட்டி மாலை போட்டு பொங்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை நினைச்சா ஏண்டா நாங்க சாமியா கும்பிடுற மாட்டையே நீங்க கிண்டல் பண்றீங்களா? யோ என்னையா சாமி சாமின்னு பில்டப் பண்றீங்க? நாங்களும் விவசாயிகளுக்கு தானே உதவி பண்றோம். எங்களை விட மாடு என்ன அவ்வளவு பெருசாயா? மாட்டுக்கு மட்டும் பொங்கல் கொண்டாடுறீங்க, ஏன் ஆடு கோழிலாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? எங்களுக்கும் பொங்கல் கொண்டாடுங்க. ஓ, உங்களுக்கு அவ்வளவு திமிரு வந்துச்சா? அப்ப நான் சொல்ற கதையை கேளுங்கடா. சொல்லு சொல்லி தொலை. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம். அவருக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைங்களாம். அவங்க வீட்டுல ஆடு மாடு கோழி நாய் பூனை கிளி இப்படி எல்லாத்தையுமே வளர்த்துட்டு வந்தாங்களாம். ஒரு நாள் மாட்டு பொங்கல் வந்துச்சான். அன்னைக்கு அந்த மாடை கழுவி குளிப்பாட்டி மாலை போட்டு பொங்கல் வச்சு கும்பிட்டாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த அந்த திமிர் பிடிச்ச கோழி ஆடு நாய் பூனை கிளி இது எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த விவசாயிட்ட போச்சான். சொல்றேன் கேளுங்கடா. அந்த விவசாயிட்ட போய் நீங்க போடுற புல்ல தின்னுட்டு வருமானத்தை கொடுக்குது ஆடு, வீட்டையும் காட்டையும் காவல் காக்குது நாய், நெல்லு முட்டைய திங்க வர்ற எலிய பிடிக்குது பூனை, உங்க வீட்டு பிள்ளைங்க கூட கொஞ்சம் விளையாடுது கிளி, இது எல்லாத்துக்கும் மேல உங்களை காலையில கூவி எழுப்பி விடுறதே கோழியா இருக்கிற நான் தான். அப்படி இருக்கும்போது மாட்டுக்கு மட்டும் ஏன் பொங்கல் கொண்டாடுறீங்க, எங்களுக்கும் பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த முட்டாப்பைய கோழி. சரி சொல்றேன். இதை கேட்ட அந்த விவசாயி, நாங்க எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்தே மாட்டை வழிபட்டுட்டு வரோம், உங்களுக்காகலாம் இதை மாத்திக்க முடியாதுன்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த கோழிக்கு கோவம் வந்துச்சான். மாடு செய்யற வேலையை நாங்க செய்யறையா, எங்களுக்கும் பொங்கல் வைப்பியா அப்படின்னு கேட்டுச்சான். அதெல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு அந்த விவசாயி சொன்னாராம். மறுபடியும் கோவப்பட்ட அந்த கோழி, நாளையில இருந்து வண்டி எடுக்க ஆடு போவோம், உழவு ஓட்ட நாய் போவோம், நாய்க்கு பதிலா பூனை காவல் காக்கும், பூனைக்கு பதிலா கோழி எலிய பிடிக்கும், கோழிக்கு பதிலா கிளி கூவி உங்க எல்லாரையும் எழுப்பி விடும் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த விவசாயி கோழி சொல்றத சரின்னு ஏத்துக்கிட்டாராம். மறுநாள் ஆடு வண்டி இழுக்க போச்சான். வெயிட் தாங்க முடியாம கழுத்து உடஞ்சி ஆடு படுத்துருச்சான். அடுத்து உழவு ஓட்ட போன நாய் சேத்துல காலு மாட்டிக்கிட்டு காலு வலி வந்து அதுவும் படுத்துக்கிச்சான். அன்னைக்கு நைட்டு பார்த்து அந்த வீட்டுக்கு திருடன் வந்துட்டான். அப்புறம் என்ன, நாய்க்கு பதிலா காவல் காத்துட்டு இருந்த பூனை திருடனை பார்த்து மியாவ் மியாவ்னு குறைச்சுதான். அதை பார்த்த திருடன், நான் திருட போகும்போது அபசகுணமா கத்திரியான்னு சொல்லி கல் எடுத்து அடிச்சிட்டானா. அடிப்பட்ட பூனை மரத்து மேல ஓடி போய் ஏறிச்சான். பூனை ஓடி போனதால எலிக்கு ஒரே ஜாலியா உடனே நெல்லு முட்டைய கொதறி திங்க ஆரம்பிச்சுச்சான்.
இப்போ பூனைக்கு பதிலாக எலியை பிடிக்க கோழி போச்சான். அது எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எலியை பிடிக்க முடியலையாம். இதை பார்த்துட்டு இருந்த அந்த விவசாயியோட மனைவி ஒரு கட்டை எடுத்து எரிஞ்சாங்களாம். அதில் எலி ஓடி போச்சான். அந்த கட்டையில் கோழி கால் அடிபட்டு போச்சு. வலி தாங்க முடியாம கோழி பயங்கரமா கத்துச்சான். அந்த சத்தத்தை கேட்டு வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்களாம். ஏன்னா எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்களே, நம்ம இன்னும் கூவாம இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கிளி என்ன பண்ணுச்சான், கீச்சு கீச்சுன்னு கூவுச்சான். கிளி சத்தத்தை கேட்டு அந்த பக்கமா போயிட்டு இருந்த நரி அந்த கிளியை பிடிச்சிச்சான். அதை பார்த்தோன்னே மாடு பயங்கரமா கத்துனதும் அந்த சத்தத்தை கேட்டு நரி கிளியை விட்டுட்டு ஓடி போச்சான். மறுநாள் எல்லாம் கோவத்தோட போய் உன்னாலதான் எங்களுக்கு இவ்வளவு அடிபட்டுச்சேன்னு அந்த புத்தி கெட்ட கோழியை பயங்கரமா திட்டுச்சான். எப்படி அழுத்தி சொல்றான் பாத்தியா? அப்புறம் அடிப்பட்ட அந்த கிளிக்கும் பூனைக்கும் அந்த வீட்டு பிள்ளைங்க மாட்டு பாலை எடுத்துட்டு வந்து குடிக்க கொடுத்தாங்களாம். அப்புறம் நாய்க்கு பால் சாதமும் ஆட்டுக்கு அந்த மாட்டு வண்டியிலிருந்து தூக்கிட்டு வந்த புல்லு கட்டும் போட்டாங்களாம். அப்ப கோழிக்கு புத்தம் புது நெல்லு கிடைச்சுதான். சூப்பர்யா. இப்போ மாடுதான் நமக்கு பால் கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது, உரம் கொடுக்குதுன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சு மாட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சிங்களாம். இப்ப புரியுதா ஏன் மாட்டுக்கு பொங்கல் கொண்டாடுறோன்னு? வருத்தப்படாதீங்கடா, உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு சாப்பாடு போடுறதும் அந்த மாடு தான். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுறோம். இதுல இருந்து என்ன தெரியுது? மாடு மாதிரி உழைச்சாதான் மரியாதை கிடைக்கும்னு தெரியுதியா? புரிஞ்சா சரி. எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்.